வணக்கம். கூட்டுறவுகளின் முன்னேற்றத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கினை வலியுறுத்தும் நோக்கில் மலேசிய கூட்டுறவு நிறுவனமான இக்மா அனைத்துலக கூட்டுறவு மாநாடு ஒன்றை 2 நாட்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதில் கலந்து கொண்ட தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் மலேசியாவில் தற்போது 15,809 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்களில் மொத்தம் 7.2 மில்லியன் பேர் சந்தாதாரர்களாக பதிவு பெற்றிருப்பதாக தெரிவித்தார். இந்த கூட்டுறவுகளில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு இது நன்மையை அளிக்கிறது என டத்தோ ரமணன் விளக்கமளித்தார். நம்மளோட யூத் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு தான் அவங்களோட பிஸ்னஸ் ஏற முடியும். அவங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோன்னா, இந்த டே ஒனில் அத்தனை ஊரில் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட், அவங்களோட நெட்வொர்க்கிங், அவங்களோட ஃபண்டு வச்சுட்டு நம்மளோட பிஸ்னஸ் நம்மளை செய்ய முடியும். ஸோ வச்சுக்கோ, ஒரு ஐடி கம்பெனி, சில ஐடி கம்பெனி அவங்கள ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஐடி கம்பெனி நிறைய பேர் உதவி தேவும். ஏன்னா ஸ்டாஃப் தேவைப்படுதும், ரெண்டலுக்கு காசு கட்டணும். ஸோ வச்சுக்கோ, அந்த ஐடியா ஒரு குட் ஐடியானா கோஆப்ரேட்டிவ் மூலியமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்மளை அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆக முடியும். நிறைய பேர் எஸ்பெஷலி ஐடி சம்மந்தம்ல அவங்கள ஒரு லெவலுக்கு போயிட்டு 2வது லெவலுக்கு போயிட்டு அங்கேயே நிப்பாட்டுவாங்க. ஏன் நிப்பாட்டுவாங்கன்னா, ஐடியா நல்ல ஐடியா இல்லை, அந்த மாதிரி கிடையாது, நல்ல ஐடியா தான். ஆனால் ஏன் அவங்கள அடுத்த லெவலுக்கு போக முடியாது? ஏன்னா ஃபண்டிங் பிரச்சனையாக இருக்கும். 2வது அந்த வச்சுக்கோ, ஒரு ஆப் அவங்கள கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆப் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அவங்கள ஐடி சம்மந்தமாக அவங்களோட பிஸ்னஸ் கரெக்டாக தெரியும். ஆனால் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியோட கோஆப்ரேசி எடுத்து அவங்கள அது வச்சுட்டு அவங்கள மேலே போக முடியும். CIM எனும் மலேசியா கூட்டுறவு நிறுவனத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட கஉசஹாவனான் கோப்ராசி மலேசியா பல்கலைக்கழகமானது இளைஞர்களுக்கு கூட்டுறவு தொடர்பான பட்டப்படிப்பை வழங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இப்போ இக்மால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்? இது பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி நம்மள 10,000, 20,000, 30,000 கட்டிட்டு நம்ம போயிட்டு படிக்க தேவையில்லை. குறவு தான் அவங்களோட ஃபீஸு. ஒன்று. 2வது இது சர்டிஃபிகேட்டோ டிப்ளமா மட்டும் இல்லை, டிகிரி இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே PhD இருக்குது. உலகம்ல PhD கோஆப்ரேட்டிவோ என்டர்பிரனருக்கு இக்மா தான் 1வது, the first in the world. Business administration, entrepreneur டிகிரியும் இருக்குது, கோஆப்ரேட்டிவ்ஸ்லேயும் டிகிரி இருக்குது. ஸோ நிறைய டிகிரிஸ். இதனிடையே இந்த மாநாடு அனைத்து தரப்பினருக்கும் கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்கும் உந்துதலாக தங்களின் கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. நாடுகளுக்கிடையே நெருக்கமான ஒத்துழைப்பிற்கான இடத்தையும் வேலை முறைகளின் அடிப்படையில் கூட்டுறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகளை இந்த மாநாடு ஏற்படுத்தியிருப்பதாக அதில் பங்கேற்றவர்கள் வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இதுல உலகத்துல உள்ள மற்ற நாட்டிலேருந்து வர ஸ்பீக்கர்ஸ், அவங்களுடைய பேச்சாளர்கள் அவங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு ஆட்கள் வர்றதுனால அவங்க நாட்டில் முன்னேற்றங்கள் என்ன வளர்ச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கலாம். நெட்வொர்க்கிங் செய்வதற்கு இது ஒரு முக்கியமான தளம். அதே போல் இங்கேருந்து நம்ம பார்த்து அவங்க கூட பேசும்போது அவங்க நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்மளை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போய் நம்ம அங்கே கலந்துக்கும் போது நமக்கு நிறைய நெட்வொர்க்கிங் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தொழில் செய்யும்போது பல பேருக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் கீழே ஒரு அம்ப்ரேலா கீழே பல ஆள் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கிட்டா மேபி பார்ட்னர்ஷிப்னா 2 பேர், மேபி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் லிமிட்டட் நாலேஜ் லிமிட்டடாக இருக்கலாம். பட் கோஆப்ரேட்டிவ் சில நேரம் போர்ட் மெம்பர்னால் 12 பேர் இருக்கலாம், 9 பேர், 7 பேர், 5 பேர். வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் அவர்களால் இன்று அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்ட இந்த மாநாட்டில் கொரியா, தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், ஆஸ்திரேலியா, புரூனே, இந்தோனேஷியா, இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 200 பேர் கலந்து கொண்டனர்.